ஓகே. ஹாய் காய்ஸ். இன்னும் ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணுவோம். ஓகே. குட் ஈவினிங் காய்ஸ். ஓகே. நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8:50 ஆயிடுச்சு. சரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜஸ்ட் பேசிக்ஸ்.
நிறைய பேர் ஜாவா கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு லெட்டர இல்லைன்னா ஒரு நம்பர, ஒரு பூலியன எப்படி பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அது முதலாவதா பார்க்க போறோம். அடுத்தது என்னன்னா டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். ஓகேவா? ஸோ டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இதுலயே இன்னொரு கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அது என்ன டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது. பட் ஆனா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் பைத்தான். ஓகேவா? டைப் காஸ்டிங் அப்படிங்கிறது அதை பத்தியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? சரி, நான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதுன்னா எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லைன்னா கமெண்ட்ல போடலாம். ஓகே, ஓகே, ஓகே. தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே. Someone wants to join. ஓகே, ஓகே. சரி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ப்ரௌசர்ல தான் இந்த எல்லா கோடிங்குமே நம்ம பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நீங்க ஏற்கனவே அந்த ப்ரௌசர் செட்டப்ஸ்லாம் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, பண்ணலன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உங்க குரோம் ப்ரௌசருக்கு போயிட்டு ஒன் கம்பைலர் பைத்தான் அப்படின்னு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம கோடிங் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. பைத்தான். பைத்தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே. ஸோ இது எவ்வளவு ஈஸியா இருக்கும்னா, அஹ், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஈஸியா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க சிங்கிள் லைன் கோட் இருந்தா போதும். ஓகேவா? ஸோ இதே விஷயத்த நான் ஜாவால ஓப்பன் பண்றேன். ஓகேவா? நம்ம இங்க என்ன எழுதியிருக்கோம்னா, நான் இது என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு சில பேத்துக்கு தெரியாம இருக்கும். இது என்னன்னா, பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? இது என்ன பண்ணும்னா, ஜஸ்ட் டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேவா? நம்மளோட உள்ள இருக்கிற கண்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா? இங்க ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த விஷயத்த ஜஸ்ட் ஒரு இடத்துல டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறதுக்காக, அதாவது உங்க நேம் ஏதோ ஒரு நேமா இருக்கட்டும்னு வைங்களேன். ஓகேவா? ஆம், மைதிலின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? மைதிலி அப்படிங்கிற நேம ஒரு இடத்துல ஷோ பண்ணி காமிக்கணும்ல. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வாட்ஸ்அப். ஓகேவா? வாட்ஸ்அப் எடுத்துக்கங்க. வாட்ஸ்அப்ல நீங்க உள்ள போன உடனே கான்டாக்ட்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? கான்டாக்ட்ஸ்ல யார் யாரு என்னென்ன நேம்ன்னு இருக்கும்ல. அத வந்துட்டு நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும்ல. அந்த மாரி டிஸ்ப்ளே பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்ஷன். ஓகேவா? பிரிண்ட்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே. அது என்ன ஃபங்ஷன் அப்படின்னா, ஃபங்ஷன்னா என்னன்னு நம்ம போ போக போற கிளாஸ்ல வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? சரி. இது எப்படி ஃபர்ஸ்ட் ரன் ஆகுதுன்னு நான் பார்த்தேன். ஓகே. ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே. நம்ம இங்க என்ன குடுக்குறோமோ அதான். ஓகேவா? இங்க நான் என்ன பண்றேன்? ராடெக் அகாடமின்னு குடுக்குறேன். ராடெக் அகாடமின்னு குடுத்தோம்னா, நமக்கு அந்த நேம் வரும். இந்த இடத்துல உங்க நேம் கூட நீங்க போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப்ல போன உடனே உங்க ஃப்ரெண்டோட நேம் இருக்கும். அதுக்குள்ள போய் தான் நீங்க சேட் பண்ணுவீங்க. அந்த நேம் இருக்குல்ல, அந்த நேம பிரிண்ட் பண்ணணும். அதாவது டிஸ்ப்ளே பண்ணணும். டிஸ்ப்ளே பண்றதுக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்ஷன். ஓகேவா? ஸோ எக்ஸாக்ட்டா அது அங்க அங்க ஒர்க் ஆகுதுன்னு கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே, ரைட். இதே கூட நான் ஜாவால எடுத்து காமிக்கட்டுமா? பாத்தீங்களா? 7 லைன் கோட் இருக்கு. சரி, இந்த கேப்ப கூட விட்டுருவோம். 6 லைன் கோட் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்திருப்போம். ஜாவா படிச்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ ஜாவால பார்த்தீங்கன்னா, நெறைய லைன்ஸ் கோட் எழுதுற மாரி இருக்கும். நீங்க இம்போர்ட், ஜாவா. ஸோ இது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு லைனா வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்னும் நீங்க தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். நெறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இதுல நமக்கு தேவையான விஷயம் என்னன்னா, இந்த பிரிண்ட் ஆக வேண்டிய விஷயம் மட்டும். கரெக்ட்டா? இங்கேயும் ஹலோ வேர்ல்ட் தான் இருக்கு. இங்க நான் ரன் பண்ணாலும் எனக்கு
ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ரன் ஆக போகுது. பட் இந்த இடத்துல ஒரு லைன் பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம 6 லைன் எழுத வேண்டியது. ஓகேவா? ஸோ இத நம்ம சுலபமாக்கணும், நம்ம ஈஸி ஆக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட லாங்குவேஜ் தான் பார்த்தீங்கன்னா, பைத்தான் புரோகிராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இதுல நீங்க 6 லைன்ல எழுதுற கோட நீங்க பைத்தான்ல ஒரே ஒரு லைன்ல எழுதிட்டு போயிடணும். ஓகேவா? அதே மாதிரி நீங்க இது பார்த்திருப்பீங்க. சி, சி பிளஸ் பிளஸ் அதுல என்ன எழுதுவீங்க? ஹாஷ் இன்க்ளூட், ஸ்டுடியோ டாட் ஹெச், ஹாஷ் இன்க்ளூட், கோனியோ டாட் ஹெச் அப்படின்னு போடுவீங்க. அப்புறம் ஐயோஸ்ட்ரீம் டாட் ஹெச், சி பிளஸ் பிளஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதுவீங்க. ஸோ இப்படி எழுதி அதுக்கப்புறம் இன்ட் மெயின் இல்லைன்னா வாய்ட் மெயின் அதை போட்டு உள்ள வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இது புரியலன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஆம், நம்ம போக போக நம்ம அத பார்ப்போம். ஓகேவா? ஜஸ்ட் அதுல 10 லைன்ல இல்ல 7 லைன், 6 லைன்ல எழுத வேண்டிய விஷயத்த நம்ம பைத்தான்ல ஒரே லைன்ல முடிச்சிடுறோம். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது ஃபர்ஸ்ட். ஓகே. இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. மேக்ஸிமம் எந்த ரூல்ஸுமே கிடையாது. நீங்க அதே ஜாவால பார்த்தீங்கன்னா நெறைய ரூல்ஸ் இருக்கும். கர்லி பிராக்கெட்ஸ் போடணும், செமிகோலன்ஸ் போடணும். ஸோ நீங்க ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிட்டாலும், உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே மிஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நெறைய பிரச்சனைகள் வந்துட்டு ஜாவால இருக்கு. ஓகேவா? அதனால அ ஜாவா வந்துட்டு ஒரு பிரச்சனைக்குரிய லாங்குவேஜ்ன்னு கிடையாது. அது ரொம்ப செக்யூரான லாங்குவேஜ். ஓகேவா? அதோட பார்ட் அது தனியா பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் ஆனா நம்ம ஈஸியா கோடிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் நம்ம பைத்தான். ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிரிண்ட்ன்னு ஒரு ஃபங்ஷன். ஓகே. பிரிண்ட்ன்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். பிரிண்ட் எங்க இருந்து வருது அப்படின்னா, இது நமக்கு பைத்தானே ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? பைத்தானே என்ன பண்றாங்கன்னா, பிரிண்ட்ன்னு ஒரு ஃபங்ஷன எழுதி வச்சுட்டாங்க. இவங்க பிரிண்ட்ன்னு அவங்க சொன்னாலே, நீ என்ன பண்ணும்? ராடெக் அகாடமி அப்படிங்கிற விஷயத்த டிஸ்ப்ளே பண்ணிரு. அதாவது கம்ப்யூட்டருக்கு சொல்லி, இந்த மாரி இவங்க சொல்றாங்கப்பா, இவங்க டிஸ்ப்ளே பண்ண சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி எழுதி வச்சிருக்காங்க. எதுக்கு? பிரிண்ட்க்கு பின்னாடி எழுதி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி அவங்க டிஸ்ப்ளே பண்ண சொல்றாங்க. ஸோ நீ டிஸ்ப்ளே பண்ணி காமி அப்படிங்கிற விஷயத்த இதுக்குள்ள எழுதி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள என்னென்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இப்போதைக்கு இது டிஸ்ப்ளே பண்ணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி. ஓகே. அப்போ பிரிண்ட் பண்றது, ஒரு விஷயத்த டிஸ்ப்ளே பண்றது எப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இத நீங்க நாளைக்கு பிராக்டிசிங் ப்ரோகிராமா போட்டு வரப் போறீங்க. அதாவது உங்க நேம் வச்சு போட்டு வரப் போறீங்க. ஓகேவா? ஓகே ரைட். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, டேட்டா டைப்ஸ். ஓகே, ஓகே. டேட்டா டைப்ஸ். இப்ப டேட்டா டைப்னா என்ன? அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேட்டானா என்ன? அப்படின்னு பார்ப்போம். டேட்டா அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதாவது ஒரு அதாவது ஒரு டேட்டா. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ஒரு தகவல்னு சொல்லுவாங்களா? ஓகே. ஒரு தகவல் தான் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க நேமும் ஒரு டேட்டாவா இருக்கலாம். ஓகேவா? இன் கேஸ் ஹரின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஹரிங்கிறது ஒரு டேட்டா. ஓகேவா? இப்போ ஆம், அ அ ஒரு ஏஜ் எடுத்துக்குவோமே. 18 அப்படிங்கிறது ஒரு டேட்டா. கரெக்ட்டா? ஏன்னா அது ஒரு தகவல். கரெக்ட்டா? வேற என்ன? அ அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா, அன்னூர். ஓகே. அப்படிங்கிறது ஒரு டேட்டா. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு டேட்டா. ஓகேவா? ஸோ இப்போ ஹைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 5.8ன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இது ஒரு டேட்டா. ஓகேவா? ஸோ எல்லாமே டேட்டாவா நமக்கு இருக்கு. ஓகே. அந்த டேட்டாவோட டைப்ப தான் நம்ம படிக்க போறோம். ஓகேவா? அப்போ டேட்டாவோட டைப்ஸ்லாம் என்னவா இருக்குது அப்படின்னா, நம்ம ஜாவால படிச்சிருப்போம். பட் ஆனா நம்ம இப்போ பைத்தான்லயும் பார்க்க போறோம். ஸோ ஜாவா படிக்காதவங்க நோ ப்ராப்ளம். இதெல்லாமே புதுசா தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அவங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட மாரி இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு இது புதுசு. ஆ உங்களுக்கு ஜாவா கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணலன்னு நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட்டு நம்பர்ஸ். ஓகேவா? டேட்டா நம்பர்ல இருக்கும். ஓகேவா? நம்பர்ஸ்ல நெறைய டேட்டாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஓகேவா? ஸோ, ஆ நான் சொன்ன மாரி வயசு அப்படிங்கிறது நம்பர்ல இது பண்ணலாம். மார்க் எடுக்குறாங்க 99 அப்படின்னு சொல்லிட்டு மார்க் எடுக்குறாங்க அப்படின்னா, அதுவும் நம்பர்ல இது பண்ணலாம். ஆ வேற என்ன நம்பர்ஸ்ல சொல்லுவாங்க? பஸ் நம்பர் கூட நம்பர்ல சொல்லுவாங்க. 23ன்னு ஒரு பஸ் நம்பர் இருக்குன்னு வைங்களேன். அதுவும் வந்துட்டு நமக்கு நம்பர்ஸ்ல தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி நம்பர்ல டேட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அது போக நமக்கு என்ன இருக்கும்னா, ஸ்ட்ரிங்ஸ் ஓகேவா? அது என்ன ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். ஓகே? ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங் ஒண்ணும் சொல்லலாம், ஸ்ட்ரிங்ஸ்ன்னும் சொல்லலாம். ஓகேவா? நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ். ஓகே. ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு வேர்ட் அப்படிங்கிறது தான் ப்ரோக்ராமிங்ல நம்ம ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? அதாவது ஹரே அப்படின்னு சொல்லிட்டோமா, இது ஒரு வேர்ட். கரெக்ட்டா? ஒரு வேர்டுங்கிறது என்ன? கமெண்ட்ல போடுங்களேன். ஒரு வேர்ட்னா என்ன? Combination of letters. Okay, super. Combination of letter. Okay, very good. கார்த்திகேயன் நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, ஓகே. அப்போ காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் தான் வந்துட்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ஸ்ட்ரிங்ங்கிறது என்ன இருக்கும்னா, காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஹெச், ஏ, ஆர், ஐ ஓகேவா? அப்படின்னு காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் சேர்ந்தது தான் வேர்ட்ஸ். ஓகேவா? அதே மாரி வேர்ட்ஸுக்கு இன்னொரு பேரு தான் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? வேர்ட்ஸ் இல்லன்னா சென்டென்ஸ் ஓகேவா? அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட லெட்டர்ஸ் எழுத்துக்கள் இருக்கிறத நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங்ன்னு சொல்றோம். அத வந்துட்டு நம்ம குறிப்பிடுவோம். இந்த ஸ்ட்ரிங்ஸ எப்படி எழுதுவோம் அப்படின்னா, நம்ம சிங்கிள் கொட்டேஷன் இல்லைன்னா டபுள் கொட்டேஷன்ஸ்ல ஓகேவா? ஓகே. சிங்கிள் கொட்டேஷன் இல்லன்னா டபுள் கொட்டேஷன்ஸ்ல நம்ம எழுதுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி எழுதுவோங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி இத மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சு வேற என்ன டைப்ல டேட்டா இருக்கு அப்படின்னா, பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப். ஓகேவா? பூலியன்னா அது என்னது? பூமர் மாரி இருக்கு. என்னது பூலியன் அப்படின்னா, ஆ நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி கம்ப்யூட்டருக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் தெரியும். ஓகே. நம்ம வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு நம்ம என்னதான் இன்புட் குடுத்தாலும், அத கடைசியில ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மாத்தி தான் அது புரிஞ்சுக்கும். ஓகேவா? அப்படி 0, 1 அப்ப 0ன்னா என்ன? 1ன்னா என்ன? அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 0ன்னா என்னன்னா, ஆஃப். ஓகேவா? ஒரு லைட் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஒரு குண்டு பல்ப் இருக்கு. இல்லைன்னா ஏதோ ஒரு பல்ப் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த லைட்ட ஆஃப் பண்றோம்ல. ஆஃப் பண்ற நிலையில இருந்துச்சு அப்படின்னா, அது 0ன்னு ஓகே. அது ஆன் ஆச்சுன்னா 1ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பூலியன் அப்படிங்கிறது. ஓகேவா? அதாவது கம்ப்யூட்டர பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டருக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸுமே புரியாது. நம்ம புரிஞ்ச மாரி சொல்றோம். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு புரியுது. கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சதெல்லாம் ஆன், ஆஃப், ஆன், ஆஃப் இது மட்டும் தான் புரியும். ஓகேவா? அதுவும் டிரான்சிஸ்டர்ஸ்ல சில லைட்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஒரு ஒரு மில்லி செகண்ட்ஸ்ல எவ்வளவோ அ பிளிங்கிங் நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட கம்ப்யூட்டர்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய லேப்டாப்பா இருக்கட்டும், நம்மளோட மொபைல் ஃபோனா இருக்கட்டும், எல்லாமே அவ்ளோ ஃபாஸ்ட்டா அந்த லைட்ட ப்ரொடியூஸ் பண்ணி, அதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ குடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அந்த ஆன், ஆஃப், ஆன், ஆஃப், ஆன், ஆஃப்ங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நமக்கு WhatsApp ஆவும், Facebook ஆவும், YouTube ஆவும், இங்க நமக்கு Chrome பிரவுசர் ஆவும், எல்லாமாவும் வந்து நிக்குது. ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது 0, 1. அதே மாதிரி பூலியன் அப்படிங்கிற விஷயங்கள் 0, 1ன்னு சொல்லிட்டோம்னா, 0, 1ன்னு நம்ம எழுத மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ட்ரூ 0வ ட்ரூன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 0, 1 அந்த ஆப்போசிட்டா இருக்கும். ஆன், ஆஃப்.
ஓகேவா? அப்போ ட்ரூன்னா என்ன வரும்? என்ன வரும்? இதுல போடுங்களேன் கமெண்ட்ல. ட்ரூ அதுக்கு ஆப்போசிட் டைப் பண்ணிருக்கீங்களா? ஃபால்ஸ். ஃபால்ஸ். வெரி குட். எஸ். அப்போ ட்ரூ, ஃபால்ஸ். ஓகேவா? அப்போ ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? ஓகே ரைட். ட்ரூ, ஃபால்ஸ். இப்படிதான் நமக்கு வந்துட்டு டேட்டா டைப்ஸ் இருக்கும். நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்துட்டு ட்ரூ, ஃபால்ஸ்ன்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ட்ரூ, ஃபால்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கங்க. இது வந்துட்டு டி வந்துட்டு ட்ரூல டி இருக்குல்ல, இது எப்பவுமே கேப்பிட்டலா தான் இருக்கும். மத்த புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ல நம்ம பார்த்திருக்கலாம். நீங்க நெறைய பேர் படிச்சிருக்கலாம். அதுல எப்பவுமே வந்துட்டு ஸ்மால் கேஸ்ல தான் எல்லாமே இருக்கும். ஆனா பைத்தான பொறுத்தவரைக்கும் இதுல டிஃபரெண்ட். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரூ வந்துட்டு கேப்பிட்டலா இருக்கும். ட்ரூல டி வந்துட்டு கேப்பிட்டலா இருக்கும். ஃபால்ஸ்ல எஃப் கேப்பிட்டலா இருக்கும். இத மறந்துறாதீங்க. இத மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, எரர் வருதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இவ்ளோதான் நமக்கு வந்துட்டு இது இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு நமக்கு வேற என்ன இருக்கும்? நம்பர்ஸ்லயே ஃப்ளோட் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஓகேவா? ஃப்ளோட்னா என்ன அப்படின்னா, புள்ளி வச்ச நம்பர்ஸ் எல்லாமே ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது 6.5 அப்படின்னு சொன்னோம்னா, இதெல்லாமே ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப்ஸ்ல வரும். ஓகேவா? மத்தபடி கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஓகேவா? கேரக்டர் என்னன்னா ஒரே ஒரு லெட்டர். இந்த ஹரி எழுதணுமா? ஹரில ஹெச்ச மட்டும் எடுத்து நம்ம ஒரு இடத்துல போட்டோம்னு வைங்களேன். இதுதான் கேரக்டர்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? நமக்கு இப்போதைக்கு இவ்ளோ டேட்டா டைப்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ஓகேவா? நம்பர்ஸ், டேட்டா டைப்ஸ் வந்துட்டு மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு இதெல்லாம் என்ன டைப்ல இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா, நான் பேசுறதே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் டைப் தான். கரெக்ட்டா? நான் பேசுறது எல்லாமே சில வேர்ட்ஸ், சில சென்டென்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் நான் பேசுறது. அப்போ நான் பேசுறது எல்லாமே ஸ்ட்ரிங்ஸ். கரெக்ட்டா? எனக்கு வர டேட்டா எல்லாமே ஸ்ட்ரிங்ல வரும். நம்பர்ஸ்லயும் வரும். ஓகேவா? என் வயசு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 25ன்னு சொன்னோம்னா, எனக்கு அந்த டேட்டா என்ன? அது நம்பர்ஸ். ஓகேவா? நீங்க ரியல் வேர்ல்டோட கனெக்ட் பண்ணி அத பாருங்க. ஓகேவா? ஜஸ்ட் மக்கப் பண்றது இங்க வேலைக்கு ஆகாது. ஓகேவா? அதுக்காக நம்ம இந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே ரைட். இது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. பூலியன் ஒண்ணு ஒண்ணு சொல்றோம். ஓகேவா? அது ட்ரூ, ஃபால்ஸ். இத மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு லெட்டர், கேரக்டர்னா லெட்டர்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுதான். ஓகேவா? இவ்வளவு டேட்டா டைப்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, ரைட். ஆ இத வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்னன்னா, வேரியபிள்ஸ். ஓகே. வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா வேரியபிள்ஸ். இத வச்சு தான் நம்ம வேரியபிள்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி டேட்டா டைப்ஸ பத்தி நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். என்னன்னா, நீங்க ஜாவா படிச்சிருக்கீங்க, இல்ல சி படிச்சிருக்கீங்க, சி பிளஸ் பிளஸ் படிச்சிருக்கீங்க. என்ன படிச்சிருந்தாலும், இல்ல படிக்கலைனாலும் இத நீங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க எந்த லாங்குவேஜ்லயும் பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஒரு சில லாங்குவேஜஸ் இருக்கு. பட் ஆனா இதுதான் முக்கியமான லாங்குவேஜ். இது என்னன்னா, நீங்க இந்த டைப்ப சொல்ல தேவையில்ல. ஓகே. நீங்க ஜாவா படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல இன்ட்ங்கிற டைப் போடுவோம். ஸ்ட்ரிங்ன்னு போடுவோம். ஒரு சில டைம் ஸ்ட்ரிங்ல வந்துட்டு எஸ்எஸ் ஸ்மால்ல போட்டு விட்டுருவோம். இன்ட்ட வந்துட்டு ஐ கேப்பிட்டல்ல போட்டு விட்டுருவோம். ஸோ இந்த மாரி சில நெறைய சிக்கல்கள் இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல இந்த பைத்தான் என்னன்னா, டைனமிக் டைப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். டைனமிக் டைப். அப்போ டைனமிக் டைப்பிங்னா என்ன அப்படின்னா, நீங்க டேட்டா டைப் குடுக்க தேவையில்ல. நீங்க என்ன டைப் ஆஃப் டேட்டா குடுக்குறீங்களோ, அதுவே அதுக்கு அசைன் பண்ணிக்கும். ஓகேவா? அதெல்லாம் பின்னாடி அந்த வேலைய அதுவே பார்த்துக்கும். நீங்க குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்துட்டு இது வந்துட்டு ஒரு இன்டிஜர் வேல்யூ, இது ஸ்ட்ரிங்கா இருக்க போகுது, இது வந்துட்டு நம்பரா இருக்க போகுது. ஓகேவா? இது வந்து அ புள்ளி வச்ச நம்பரா இருக்க போகுது அப்படின்லாம் நீங்க குடுக்கணுங்கிற அவசியம் பைத்தான்ல கிடையவே கிடையாது. இதனால தான் இது ரொம்ப 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 ஈஸியான லாங்குவேஜ்.
ஓகேவா? நீங்க என்ன குடுத்தாலும், அது அதுவாவே மாறிக்கும். ஓகேவா? அந்த டைப்பாவே மாறிக்கும். அதுவும் நம்ம என்னன்னு பிராக்டிகலா நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வேரியபிள்ஸ்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டு வந்துரலாம். ஓகேவா? சரி. வேரியபிள்ஸ் அப்டின்னா என்ன? ஓகே. வேரியபிள்ஸ் அப்டிங்கிறது ஒரு இடம் அப்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ஆம், நீங்க ஒரு ஒரு ஹால் இருக்குன்னு வைங்களேன். ஓகேவா? எல்லாரும் வராங்க. வந்து ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் உட்கார்றதுக்கு கண்டிப்பா சேருங்கிறது கண்டிப்பா வேணும். கரெக்ட்டா? இப்போ அந்த அந்த சேர் அவங்களுக்கு தான். ஓகேவா? ஸோ அந்த சேர்ல இருந்து எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா, இன்னொருத்தவங்க அங்க வருவாங்க. கரெக்ட்டா? அப்போ யாரு உட்கார்றதா இருந்தாலுமே கண்டிப்பா நமக்கு சேர் வேணும். கரெக்ட்டா? என்ன வேணும்? ஒரு ஹால்ல நம்ம உட்கார்றதா இருந்தா, கண்டிப்பா ஷேருங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா வேணும். அதே மாதிரி நம்ம குடுக்குறோம்ல டேட்டா. இப்ப வந்துட்டு நான் என் பேர் ராகுல். ஓகே. ராகுல்னு நான் ஒரு டேட்டா குடுக்குறேன். ராகுல்னு நான் காத்துல எங்கேயாவது சொல்லி சொல்லி வச்சுட்டேன்னா, ஒரு இடத்துல எழுதி வைக்கணும். இல்லன்னா ஒரு இடத்துல போட்டு வைக்கணும். கரெக்ட்டா? ஒரு ஒரு இடத்துல போட்டு வைக்கணும், எழுதி வைக்கணும்னா அதுக்கு ஒரு இடம் வேணும். கரெக்ட்டா? இப்ப நீங்க நோட்லயே எழுதி வைக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த நோட்ல எழுதி வைக்கிறப்போ, அந்த இடத்துல சின்னதா ஒரு இடம் வேணும். அந்த பேப்பர்ல. கரெக்ட்டா? அப்பதான் என்னோட பேர அங்க கரெக்ட்டா எழுதி வைக்கணும். எதுக்கு நான் எழுதி வைக்கணும்? ஏன்னா மிஸ் ஆகாம இருக்கிறதுக்காக. டேட்டா மிஸ் ஆயிரும்ல. ஸோ அதுக்காக நம்ம ஒரு இடத்துல அத எழுதி வைக்கிறோம். ஸோ அந்த எழுதி வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றோம்னா, ஸ்டோர் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஓகேவா? என்ன பண்றோம்? ஸ்டோர் பண்றோம். டேட்டாவ ஸ்டோர் பண்றோம். டேட்டா. ராகுல் அப்படிங்கிறது ஒரு டேட்டா தானே? ஒரு இன்ஃபர்மேஷன் தானே? அப்போ அத ஸ்டோர் பண்றோம். ஓகேவா? ஸோ அத ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு மெமரி வேணும். அந்த மெமரிய அலோகேட் பண்ற விஷயத்த ஓகேவா? அந்த மெமரிய எடுத்துக்கிற விஷயத்த வந்துட்டு இந்த வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது பண்ணும். ஓகேவா? அதாவது நம்ம வந்துட்டு இதுல பார்ப்போமே. இப்ப என்ன பண்ணலாம்னா, என்னோட நேம் ஓகேவா? நேம்ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? சரி நேம் என்ன? நேம் என்னன்னா ராகுல். ஓகேவா? இப்படி போட்டுட்டேன் அப்படின்னா, நேம் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த இடத்தோட பேர். ஓகேவா? இன்கேஸ் நீங்க ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஆம் ஒரு ஒரு ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், ஒரு பெரிய பெரிய ஃபங்ஷன்ஸா இருக்கட்டும், அதுலலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன பார்த்திருப்பீங்க? முன்னாடி ரோல அந்த சீட்ல அவங்களோட நேம்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஸோ எதுக்காக? ஏன்னா அந்த சீட்ல அவங்க தான் போய் உட்காரணும். வேற யாரும் உட்காரக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ ரியல் வேர்ல்டுல ஆடியோ லான்ச்ல ஒரு சிலருக்கு மட்டும் தான் அந்த விதி. ஆனா நம்ம புரோகிராமிங் லாங்குவேஜ்ல எல்லாத்துக்குமே அந்த பிரையாரிட்டீஸ் குடுக்கலாம். ஓகேவா? எல்லாத்துக்குமே இந்த வேரியபிள் நேம் அப்படிங்கிறது கண்டிப்பா வச்சே ஆகும். அந்த டேட்டாவுக்கான ஒரு நேம் வைக்கணும். ஓகேவா? அதுக்கு பேர் என்ன? ஓகேவா? நேம்ங்கிறதே நேம்ன்னு வச்சுட்டேன். ஓகே நான் இப்ப ஏஜ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏஜ் அப்படின்னு போட்டு 25 அப்படின்னு வச்சுட்டோம்னா, அப்போ ஏஜ்ன்னு ஒரு நேம் வந்துட்டு அதுக்கு குடுக்கணும். ஓகேவா? இது வந்துட்டு இது பேரு. ஏன்னா தெரியாதுல்ல. சும்மா மொட்டையா 25ன்னு நான் சொல்ட்டேன்னா, என்ன 25? 25னா ரூ. 25 இல்ல 25 கிலோமீட்டரா? இல்ல 25ஆம் நம்பர் பஸ்ஸா? இல்ல 25 வயசா? எனக்கு என்ன தெரியும்? தெரியாது. அதனால அத இன்டிமேட் பண்றது. அதாவது இண்டிகேட் பண்றதுக்காக நம்ம அந்த நேம குடுக்குறோம். ஓகேவா? அந்த நேம் குடுத்து என்ன என்ன இன்ஃபர்மேஷன் அதுல வரப்போகுது அப்படிங்கிற நேம குடுத்து, ஈக்குவல் டூ குடுத்து, அந்த வேல்யூவ குடுத்துட்டீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா இது என்ன டைப் அப்படிங்கிறது அதுவே அசைன் ஆயிக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்? பிரிண்ட் ஏஜ்ன்னு போடுறேன். ஓகேவா? ஏஜ் தானே பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ நான் இத எடுத்துடுறேன். ஸோ இங்க 25 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே. ஸோ இந்த ஏஜ்ங்கிறத நான் வந்துட்டு இங்க ரெப்ரசன்ட் பண்ணணும். சரி இது ஏஜ்ன்னு வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இதுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு இது இருக்கு. என்னன்னா டைப்.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே. டைப் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன தெரியுது? இங்க கிளாஸ் இன்ட்ன்னு போட்டிருக்கு. தெரியுதா? ஸோ இது எதுக்கு நான் போடுறேன் அப்படின்னா, இது வந்துட்டு என்னன்னா, என்ன டைப்ல இருக்கு? ஏன்னா இன்டீஜர் அப்படிங்கிற டைப்ல இருக்கு. நம்பர்ல இருக்கு. நான் எங்கேயுமே குடுக்கல. இது வந்துட்டு ஒரு நம்பர் அப்படின்னு நான் சொல்லவே இல்ல. கரெக்ட்டா? நான் பைத்தானுக்கு இது ஒரு நம்பர். இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கு அப்படின்னு நான் சொல்லவே இல்ல. ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணுது? அதை இன்ட்டா எடுத்துக்குது. சரி. நான் இங்க வந்துட்டு இது ஒரு ஸ்ட்ரிங்கா குடுக்குறேன்னு வைங்களேன். 25 அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல எழுதிருவேன். 25 அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆர். எஸ்டிஆர்னா சிலம்பரசன் கிடையாது. ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸ்ட்ரிங்குக்கு ஆ ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் வந்துட்டு எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு பைத்தானோட மிகப்பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகேவா? நீங்க ஜாவா, பைத்தான், ஜாவா, சி பிளஸ் பிளஸ். ஸோ இதுல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, நீங்க அதுல போயிட்டு அந்த டைப்ப குடுத்தே ஆகணும். ஓகேவா? ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம குடுக்க தேவையில்ல. ஓகேவா? ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்டோர் பண்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு இங்க போயிட்டு ஒரு பாக்ஸ் வரைஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் உங்களோட சிபியு. சிபியூல இருக்கிற மெமரி, ஹார்ட் டிரைவ் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஹார்ட் டிரைவ்ல ஒரு சின்ன இடத்துல போய் ஓகே நம்மளோட ஏஜ் போய் உட்காரப்போகுது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் என்ன எழுத போறேன்? இங்க 20 சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே. 25 அப்படின்னு சொல்லிட்டு எழுத போறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு நேம் வைக்க போறேன். அந்த நேம் தான் பார்த்தீங்கன்னா, ஏஜ். ஓகே. ஸோ இதுக்கான நேம் அது. ஓகேவா? ஸோ இந்த நேம இங்க ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு மெமரிய அலோகேட் பண்ணும். இந்த விஷயத்த தான் ஒரு வேரியபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வேரியபிள் நேம். ஓகேவா? இதுக்கு பேரு வேரியபிள் நேம்னு சொல்லுவாங்க. நம்ம ஏஜ்ன்னு இங்க குடுக்குறோம்ல, இதுக்கு பேரு வேரியபிள் நேம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதுக்கு பேரு வேரியபிள் நேம். இது அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். ஆப்பரேட்டர்ஸ் படிக்கும்போது நம்ம அத பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 25 அப்படிங்கிறது வேல்யூ. ஓகேவா? ஸோ அந்த என்ன வேல்யூ நம்ம குடுக்குறோமோ, அதுதான் இங்க இருக்க போகுது. சரி. அப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்? டேட்டா டைப்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டோம். வேரியபிள்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். வேரியபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னும் பார்த்துட்டோம். அதுல இதுக்கெல்லாம் என்ன டெர்ம்னும் பார்த்துட்டோம். இது வேரியபிள் நேம், இது அசைன்மென்ட் ஆப்பரேட்டர், இது அதுக்கான வேல்யூ. ஓகேவா? இது அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கலாம். நோ ப்ராப்ளம். வரப்போற கிளாஸஸ்ல நம்ம அத பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. சரி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? சரி. அது நம்ம என்னன்னு பார்ப்போம். இங்க ஒரு விஷயத்த நான் இப்ப என்ன பண்றேன்னா, ஏஜ்ங்கிறது நம்ம ஸ்ட்ரிங்ன்னு போட்டோம். ஓகேவா? அதே ஏஜ்க்கு நான் மறுபடியும் என்ன பண்றேன்? 25 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ல குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? எனக்கு இன்ட்ன்னு வந்துருச்சு. ஏன் இன்ட்ன்னு வந்துச்சு? ஏன்னா, நான் இங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ன்னு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரீஅசைன் பண்ணிட்டேன். அதுக்கு நான் வேல்யூவ மாத்திட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் நீங்க எதுல ஜாவால அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டா, முடியவே முடியாது. ஓகே. நீங்க இன்டிஜர்ன்னு போட்டுட்டீங்கன்னா, இன்டிஜர் வேல்யூ மட்டும் தான் அங்க குடுக்கணும். ஓகேவா? நீங்க ஸ்ட்ரிங்ன்னு போட்டுட்டீங்கன்னா, ஸ்ட்ரிங்குக்கான வேல்யூ மட்டும் தான். அந்த டேட்டா ஸ்ட்ரிங்கா மட்டும் தான் இருக்கணும். அதாவது ஒரு வேர்டா மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அத தவிர நீங்க எதுவுமே குடுக்க முடியாது. ஆனா, இதுல பைத்தான்ல பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன வேணா குடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்க 25ன்னு குடுக்கலாம். மறுபடியும் போயிட்டு 6.5ன்னு குடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப என்ன வருதுன்னு பார்ப்போமா? ஃப்ளோட். நான் சொன்னேன்ல ஃப்ளோட்.
ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? மறுபடியும் ரீஅசைன் பண்ணி ஒரு லெட்டரை மட்டும் குடுக்குறேனே எல்ன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போமா? இப்பவும் அது ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்குது. ஓகே, ரைட். அது ஏன் ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கிறதுங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்றேன்? ஏஜ்ன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீஅசைன் பண்றேன். ரீஅசைன் பண்ணும்போது ட்ரூ அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு பூல் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேவா? பூலியனுங்கிறத பூல் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றோம். ஓகேவா? சரி. இதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிட்டு, நான் நம்ம டைப் காஸ்டிங்க்கு போய்க்கலாம். ஓகேவா? அப்புறம் டைப் காஸ்டிங் பார்த்துட்டு நம்ம இந்த கிளாஸ வைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். சரி. இந்த எல்ன்னு குடுத்தாங்க. எல்ன்னு குடுக்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்? கேரக்டர்ன்னு தானே சொல்லியிருந்தேன் இத. ஏன் எனக்கு ஸ்ட்ரிங்குன்னு வருது? அப்படின்னா, பைத்தான்ல எல்லாமே ஸ்ட்ரிங்ஸ் தான். ஓகேவா? பைத்தான்ல கேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்ல. ஓகே. ஸோ எல்லாமே ஸ்ட்ரிங்ஸா தான் இருக்க போகுது. ஓகேவா? நீங்க ஒரு லெட்டர் குடுத்தாலும் அது ஸ்ட்ரிங் தான். 2, 3 லெட்டர்ஸ் குடுத்தாலுமே அது ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? சரி. இத நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு லெட்டர் வந்தாலும் அது ஸ்ட்ரிங் தான். நெறைய லெட்டர் வந்தாலும் அது ஸ்ட்ரிங் தான். சரி. நான் இங்க மேல எழுதிக்கிறேன். டைப் காஸ்டிங்க. டைப் காஸ்டிங். ஓகே. அது என்ன டைப் காஸ்டிங்? டைப் காஸ்டிங்னா என்னன்னா, ஒரு விஷயத்த இன்னொரு விஷயமா மாத்துறது. ஓகேவா? ஆ அதாவது ஆ டைப்ப நம்ம டைப்னா இங்க என்ன மீன் பண்றோம்னா, டேட்டா டைப்ப தான் டைப்ன்னு மீன் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த டைப்ப வேற ஒரு டைப்பா மாத்தப் போறோம். அது என்னது எனக்கு ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு கேட்டா, நான் சொல்றேன். இப்போ ஒரு வேரியபிள் நேம் இருக்கு. ஓகேவா? சும்மா ஒரு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் வச்சுட்டேன். இதுல 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ நான் 10 பிரிண்ட் பண்ணட்டுமா? ஏன் ஏவ பிரிண்ட் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நான் இதெல்லாமே கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ஏவ பிரிண்ட் பண்ணேன்னா, எனக்கு 10ங்கிறது வரும். ஓகேவா? நான் என்ன நினைக்கிறேன்? இந்த 10 ஸ்ட்ரிங்கா மாத்தணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதாவது எனக்கு எப்படி வரணும்னா ஆன்சர் இப்படி வரணும். 10ன்னு வரணும். ஓகேவா? ஸோ இத நான் நம்பர் தான் குடுப்பேன். நான் நம்பர் தான் குடுப்பேன். ஆனா வந்துட்டு எனக்கு இப்படி தான் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வரும். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க என்ன சொல்லலாம்னா, இப்படி பிரிண்ட் பண்றதுக்கு இப்படியே தூக்கி போட்டுறலாமே அப்படிங்கிற யோசனை வரும். இப்படி பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா 10ன்னு பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? ஆனா வந்துட்டு இங்க 10 நார்மல் 10 தான் வருது. நம்ம வந்துட்டு டைப் ஆஃப் அப்படின்னு போட்டுக்குவோம். என்ன டைப்ன்னு பார்க்கறதுக்காக. ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸ்ட்ரிங்கா எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறோம். சரி நான் இப்படியே போட்டு போயிடலாம். ஆனா ரியல் வேர்ல்ட்ல இப்படி இருக்காது. ஓகேவா? ரியல் வேர்ல்ட்ல நீங்க ஜஸ்ட் ஒரு நம்பர குடுப்பீங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு நம்பர குடுத்துட்டு, ஓகேவா? இப்படி குடுத்தீங்கன்னா, நீங்க இன்ட் அப்படிங்கிற வேல்யூவ எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இங்க நம்பர குடுத்து, இந்த இடத்துல ஸ்ட்ரிங்குக்கு எஸ்டிஆர் சிம்புன்னே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எஸ்டிஆர் அப்படின்னா பைத்தான்ல ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ எஸ்டிஆர் ஆஃப் 10 அப்படின்னு நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு இது ஒரு ஸ்ட்ரிங்கா மாறிரும். மாறிடுச்சா? ஸ்ட்ரிங்கா மாறிடுச்சா? ஓகே. இதே இது நான் என்ன பண்றேன், பூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது குடுக்குறேன். பூல்னா என்ன? பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வரும்? பூலியன் வேல்யூவா மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இது இது இந்த வேல்யூவ நீங்க என்ன குடுத்தாலும், அத அப்படியே மாத்தி நமக்கு குடுத்துரும். ஓகேவா? நான் இத ஃப்ளோட்ன்னு மாத்திக்கிறேன்னு வைங்க. ஃப்ளோட் அப்படின்னு வச்சேன். ஃப்ளோட்ன்னு வச்சேன்னா
நான் ஃப்ளோட்டா இந்த மாத்திருவேன். ஓகேவா? நான் இங்க வந்துட்டு இந்த வேல்யூவ மாத்தவே இல்ல. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு இன்னொரு வேரியபிள் எழுதிக்கிறேன். இதுல 10ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? நான் இத தான் இங்க அசைன் பண்ண போறேன். ஓகேவா? இது என்ன அர்த்தம்னா, இந்த பில இருக்கிற இந்த 10 வந்துட்டு இங்க போடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ இதுதான் இதுக்கான அர்த்தம். அப்படி இருக்கும்போது, புளோட் ஆஃப் பி அப்படின்னு போட்டேன் அப்படின்னா, நான் இங்க 10ன்னு தான் இங்க குடுத்துருக்கேன். கரெக்ட்டா? ஆனாலும் எனக்கு இது புளோட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? 10ங்கிறது இன்டிஜர். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம். ஓகேவா? நம்பர்ஸ் நம்பர்ஸ் இங்க வந்துட்டு இன்டிஜர்ஸ் கிடையாது. இங்க வந்துட்டு நம்பர்ஸ். இன்டிஜர்ஸ்ன்னு நீங்க சொல்லலாம். பட் ஆனா பைத்தான பொறுத்தவரைக்கும் அது நம்பர்ஸ். நம்ம நார்மலா நம்பர்ஸ்ன்னே அத வச்சுக்குவோம். ஓகேவா? ஆ ஜாவால தான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆ இது இன்டிஜரு, இது ஃப்ளோட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு. ஓகேவா? ஆனா இங்க நம்பர்ஸ்ன்னே அத வச்சுட்டாங்க. ஓகே ரைட். இதே இது நம்ம என்ன பண்றோம்னா, இங்க பூலியன் அப்படின்னு போட்டோம்ல. இப்போ நான் ஏவ பிரிண்ட் பண்ணி பார்க்கட்டும். ஏ மட்டும் பிரிண்ட் பண்றேன். இந்த டைப் ஆஃப் எனக்கு வேண்டாம். என்ன வருதுன்னு பார்ப்போம். ட்ரூ அப்படின்னு வருது. இது என்ன ஏன் ட்ரூன்னு வருது? அப்படின்னா, இதுல வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக நமக்கு ட்ரூன்னு வருது. ஓகேவா? நீங்க ஆ ஒரு நம்பரோ, ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கோ என்ன வேணா பூலியனுக்குள்ள குடுங்க. ஓகேவா? என்ன குடுத்தாலுமே அது ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். 2டே 2 விஷயத்த தவற. ஓகேவா? அது என்னன்னா, நீங்க 0ன்னு குடுக்கும்போதும், ஃபால்ஸ் அப்படின்னு குடுக்கும்போதும். ஓகேவா? இந்த 2 நீங்க குடுக்கும்போது மட்டும் தான், அது ஃபால்ஸ்ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இன்கேஸ் நான் இங்க என்ன பண்றேன், பிக்கு பதிலா 0 போடுறேன். ஓகேவா? எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. ஏன்னா 0ங்கிறது ஃபால்ஸு, 1ங்கிறது அப்போ 1 தானே ட்ரூ. 10ங்கிறது ட்ரூவா? அப்படின்னு கேட்டா, இது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, 10ங்கிறத இருக்கு, வேல்யூ இருக்குங்கிறத எடுத்துக்கும். ஓகேவா? சோ அது நீங்க கடைசில அத பார்க்கும்போது, இஃப் இன்கேஸ் நான் என்ன பண்றேன், இங்க பின்னே போட்டுக்கிறேன். ஓகேவா? பின்னு போட்டோம்னா எனக்கு என்ன வரும்? ட்ரூன்னு வரும். ஓகேவா? அதோட வேல்யூ என்னவா இருக்கும்னா, 1ஆ தான் இருக்கும். அப்போ 1ங்கிறது என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா 1, எதுவுமே இல்லன்னா 0. ஓகேவா? அப்ப 0ன்னு நீங்க போடுறதுனால, இங்க ஃபால்ஸ்ன்னு வருது. ஓகேவா? ட்ரூன்னா ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கு. ஏதாவது ஒண்ணு. ஓகேவா? 0வ தவிர என்ன வேணா இருக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் நம்ம இங்க எம்ப்டி ஸ்ட்ரிங் போட்டு ட்ரை பண்ணுவோமா? என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபால்ஸ். ஏன்னா, எதுவுமே இல்ல. கரெக்ட்டா? ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும். ஏதோ ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அது ட்ரூ. எதுவுமே இல்லன்னா அது ஃபால்ஸ். ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு நம்ம டைப் காஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட்டு டேட்டா டைப்ஸ் பார்த்திருக்கோம். ஓகே. ஸோ டேட்டா டைப்ஸ்னா என்ன? டேட்டாவோட டைப்ஸ். அதாவது நமக்கு என்னென்ன தகவல்கள் கிடைக்குதோ, அதோட ஆ விதம், அதோட தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அது என்ன விதமா வரப்போகுது? அது வந்துட்டு ஒரு ஒரு எழுத்தா வரப்போதா? ஒரு ஒரு ஆ ஒரு வார்த்தையா, ஒரு வேர்டா வரப்போதா? ஒரு சென்டென்ஸா வரப்போதா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இது பண்ணோம்னா, அது ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்றோம். ஒரு நம்பர்ஸா வந்துச்சுன்னா, அத நம்பர்ஸ்ன்னே சொல்றாங்க. ஓகேவா? அத இன்ட் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். ஓகே. அதுக்கப்புறம் புள்ளி வச்ச நம்பர் வந்துச்சுன்னா, அத ஃப்ளோட்ன்னு சொல்றோம். ஓகேவா? ஒரே ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா, அது கேரக்டர். பட் ஆனா கேரக்டர்ங்கிறது இங்க இல்ல. பைத்தான பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? மத்தபடி பூலியன்னு ஒரு டேட்டா டைப் பார்த்தோம். ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா, அது ட்ரூ. ஓகே. இல்லன்னா அது ஃபால்ஸ். பூலியன பொறுத்தவரைக்கும் ட்ரூ, ஃபால்ஸ் மட்டும் தான். இந்த 2 வேல்யூஸ் மட்டும் தான் அதுல வரும். வேற எந்த வேல்யூஸுமே அதுல வராது. ஓகேவா? அது போக நம்ம எக்ஸ்ட்ரா போனஸா நமக்கு என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க டேட்டா டைப்ப இங்க போட தேவையில்ல. ஓகேவா? ஸோ நீங்க டேட்டா டைப் இன்ட்ன்னோ, ஸ்ட்ரிங்ன்னோ, இல்ல ஃப்ளோட் அப்படின்னோ, ஜாவா, சி பிளஸ் பிளஸ் மாரி எங்கேயுமே நீங்க போட தேவையில்ல. நான் ஏன் இத அழுத்தமா சொல்றேன்னா, உங்க மைண்டுக்குள்ள அது கண்டிப்பா போய் விழுகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே. நெக்ஸ்ட் வேரியபிள்னா என்னன்னு பார்ப்போம்.
வேரியபிள்னா என்னன்னா, ஒரு மெமரி அலோகேஷன். ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஹார்ட் டிரைவ் இருக்கு. ஹார்ட் டிரைவ்ல ஒரு இடத்துல போயிட்டு நான் குடுக்குற அந்த வேல்யூ. ஓகேவா? அதாவது ராகுல் இல்லைன்னா டேவிட் அப்படிங்கிற அந்த வேல்யூ போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகணும்ல. அத கிரியேட் பண்றது தான் இந்த வேரியபிள்ஸ்ன்னு சொல்றோம். இந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் வைக்கணும். ஓகேவா? அதுதான் இந்த வேரியபிள் நேம்னு சொல்றோம். இந்த ஏங்கிறது ஒரு வேரியபிள் நேம். பிங்கிறது ஒரு வேரியபிள் நேம். ஏன்னா, அந்த பாக்ஸுக்கு ஒரு நேம் வைக்கணும். ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸுக்கு மேல இதுதான்ப்பா இது. இது எப்படின்னா, நம்ம வீட்ல ஆ இந்த இது சொல்றது கிச்சன்ல இது உப்பு, இது சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அது மேல எழுதுற அந்த விஷயம் தான் வந்துட்டு இந்த வேரியபிள் நேம். ஓகேவா? அதுக்குள்ள போடுறோம்ல சர்க்கரை, உப்பு, தூளு எல்லாமே போடுறோம்ல. அதெல்லாம் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஓகேவா? ஓகே. ஸோ அதுதான் வேரியபிள்ஸ்ன்னு சொல்றேன். ஓகே, ரைட். வேரியபிள்ஸ்க்கு நம்ம டேட்டா டைப் குடுக்க தேவையில்ல. அது தானாவே டைனமிக் டைப்பிங் அப்படிங்கிற விஷயத்த வச்சு, ஓகேவா? இது ஒரு மெத்தட். இது வந்துட்டு இது என்ன டைனமிக் டைப்பிங். இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க சும்மா அத தெரிஞ்சு வச்சுங்க. டைனமிக் டைப்பிங்னா என்னன்னா, நீங்க டேட்டா டைப் குடுக்க தேவையில்ல. அவ்வளவுதான். இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? டேட்டா டைப் குடுத்தா அது ஸ்டாட்டிக் டைப்பிங். டேட்டா டைப் குடுக்கலன்னா அது டைனமிக் டைப்பிங். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 2க்குமான வித்தியாசம். இது நீங்க போக போக கத்துக்குவீங்க. ஓகே. நம்ம வேரியபிள்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அப்போ என்ன டைப்பு? நம்ம வேரியபிள்ஸ்ல வேல்யூ இருக்கு. அப்ப நான் என்ன டைப்ல இருக்குன்னு நான் எப்படி பார்ப்பேன்? இதுல ஜாவால பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இன்ட்ன்னே சொல்லிருவீங்க. அது என்னன்னே சொல்லிருவீங்க. ஓகேவா? பட் ஆனா, இங்க எனக்கு என்ன டேட்டா டைப் வருங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அத நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, அதுக்கு தான் பைத்தானே நமக்கு ஒரு ஃபங்ஷன் ப்ரொவைட் பண்றாங்க. அது டைப் டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டைப் ஆஃப். இந்த பெராந்தசிஸ் அதாவது இந்த பிராக்கெட் போட்டோம்னா ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அத படிக்கணும். ஸோ அதனால டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் அவங்களே குடுக்குறாங்க. அதுக்குள்ள நீங்க உங்களுக்கு என்ன வேல்யூவோட டேட்டா டைப் பார்க்கணுமோ, என்ன வேரியபிளோட டேட்டா டைப் பார்க்கணுமோ, அத நீங்க குடுத்துட்டீங்கன்னா, அதோட டைப்ப அந்த பைத்தானோட ஃபங்ஷனே நமக்கு எடுத்து குடுத்துரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு டைப்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் டைப் காஸ்டிங். ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமா மாத்தணும். நான் ஸ்ட்ரிங்க வந்துட்டு பூலியனா மாத்தப் போறேன். பூலியன ஸ்ட்ரிங்கா மாத்தப் போறேன். ஓகேவா? ஒரு நம்பர ஒரு ஒரு பூலியனா மாத்தப் போறோம். ஒரு நம்பர ஒரு ஸ்ட்ரிங்கா மாத்தப் போறேன். ஒரு நம்பர ஒரு ஃப்ளோட்டா மாத்தப் போறேன். ஓகேவா? இப்ப ஃப்ளோட் நம்ம இன்னும் பார்க்கல. நம்ம இந்த ஃப்ளோட்ட இது பண்ணி பார்ப்போமா? ஃப்ளோட்ட டைப் மாத்தி நான் என்ன பண்றேன்? இங்க பி அப்படின்னு போட்டுட்டு இந்த ஏவ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? என்ன ஆகுதுன்னு? 10.0. ஓகேவா? நான் இங்க 10ன்னு தான் குடுத்துருக்கேன். ஆனா 10.0ன்னு வந்துச்சு. ஏன்னா ஃப்ளோட்டுங்கிறது புள்ளி வச்ச நம்பர் எடுத்துக்கோ. ஓகேவா? ஒரு விஷயத்த அதாவது ஒரு டைப்ப இன்னொரு டைப்பா மாத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்றது டைப் காஸ்டிங் அப்படிங்கிற விஷயம். ஓகேவா? ஸோ இந்த 3 தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும்னு நினைச்சோம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த 3யும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது? ப்ளீஸ் யாருமே கூச்சப்பட வேணாம். கேளு. ஓகே? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சரண்யாக்கு இல்ல. வேற யாருக்காவது? ஓகே. நோ. தினேஷ்க்கு இல்ல. வினேஷ்க்கு இல்ல. சிமோனாக்கு இல்ல. வேற? ஓகே. கார்த்தி, பவானி யாருக்கும் இல்ல. ஓகே. நோ. ஓகே. ஆ எந்த எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இல்ல மீட்டிங்ல கேட்கறதுக்கு கூச்சமா இருக்குன்னா, நீங்க எனக்கு பெர்சனலா மெசேஜ் பண்ணி கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ டோன்ட் ஹெசிடேட். ஓகேவா? கேள்வி கேட்கறதுக்கு தயங்காதீங்க. கேள்வி கேட்டா தான் புரியும். ஏன்னா வந்துட்டு ஸ்கூல்ல, காலேஜ்ல சொல்ற மாரி தான். எல்லாம் புரிஞ்சவனுக்கும் எந்த கேள்வியும் இருக்காது. எதுவும் புரியாதவனுக்கும் எந்த கேள்வியும் இருக்காது. நான் அந்த அளவுக்கு நல்லா சொல்லி தரேனான்னு தெரியல. நான் அந்த அளவுக்கு நல்லா சொல்லி தரலையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா கேள்வி கேளு. ஓகேவா? அதாவது சின்ன சின்ன கேள்விகள் கேளு. ஓகேவா?
பார்த்துக்கலாம். ஓகே. நம்ம வந்துட்டு இன்னைக்கு பிராக்டிசிங் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ பிராக்டிசிங் ப்ரோக்ராம் என்ன குடுக்க போறோம் அப்டின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்க நேம பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் யுவர் நேம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா, கிரியேட் அ வேரியபிள். வேரியபிள் கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஒரு வேல்யூ. நீங்க என்ன டைப்ல வேணா கிரியேட். ஓகேவா? ஸோ பிரிண்ட் வேரியபிள் டைப். அந்த டைப் ஆஃப வச்சு வேரியபிள் டைப்ப நீங்க வந்துட்டு பிரிண்ட் வேரியபிள் டைப். ஓகேவா? டைப் ஆஃப் வச்சு நீங்க அது என்ன டைப்ன்னு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் காஸ்டிங். ஓகேவா? டைப் காஸ்டிங் அதாவது நீங்க ஒரு வேரியபிள வச்சுக்கங்க. அந்த வேரியபிள நம்ம இந்த டைப் காஸ்டிங் பண்ணோம்ல, இப்போ ஒரு இன்டிஜர் இதே மாரியே நீங்க எழுதிட்டு வந்தாலும், எனக்கு பண்ணிட்டு வந்தாலும் ஓகே தான். நீங்க காப்பி பண்றீங்கன்னுலாம் நான் நினைக்கவே மாட்டேன். ஸோ காப்பி பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். ப்ரோக்ராமிங்ல காப்பி பண்ணா தான் நம்ம இன்னும் கத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்க இத ட்ரை பண்ணி உங்களுக்கு எரர் வந்தாலுமே நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ நீங்க ட்ரை பண்ணா மட்டும் போதும். ஓகேவா? ஸோ இந்த 4 தான். ம். அதனால நான் சேட்ல கூட போடுறேன். ஸோ இத நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இந்த 4மே நாளைக்கு பிராக்டிஸிங் ப்ரோக்ராமா போட்டு வர போறீங்க. ஸோ ப்ளீஸ் எந்த ரீசன்ஸும் சொல்லாதீங்க. ஏன்னா இது மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் எடுக்க போகுது. ஓகேவா? ஸோ நீங்க இத போட்டுட்டு குரூப்லயோ இல்ல குரூப்ல வேணாம். நம்ம எனக்கு தனியா கூட மெசேஜ் பண்ணிடலாம். ஓகேவா? நான் வந்துட்டு இப்பவே இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு 5 மினிட்ஸ்லயே அத போட்டீங்க அப்படின்னா, அத எனக்கு பர்சனலா கூட மெசேஜ் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் நாளைக்கு மறந்துருவேன் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா, ஸோ டோன்ட் வரி. நீங்க எனக்கு கூட மெசேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஆப் மாரி கிரியேட் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வரப்போற கிளாஸஸ்ல அது இருக்கும். ஓகேவா? நான் உங்களுக்கான ஆப்ஸ் வந்து உங்களுக்கான பிராக்டிசிங் ப்ரோக்ராம் அதிலேயே நான் குடுத்துருவேன். ஸோ நீங்க அந்த ஆப்லயே நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாரி நான் ஒரு ஆப் கிரியேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆ ஸோ அது அப்ப பார்த்துக்குவோம். இப்போதைக்கு எனக்கு அனுப்பிச்சு விட்ருங்க. ஓகேவா? ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? யாருமே இல்லன்னு சொல்ட்டீங்க. ஓகே. பிராக்டிசிங் ப்ரோக்ராம்ல யாருக்காவது டவுட் இருக்கா? இருக்குன்னா இருக்குன்னு போடுங்க. இல்லன்னா இல்லன்னு போடுங்க. ஓகே. ஓகே. வேற? சரி. அப்போ மேக்ஸிமம் யாருக்கும் டவுட் இல்ல. ஆம், ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. ஓகே? ஓகே. நம்ம நாளைக்கு பார்ப்போம். பிராக்டிசிங் ப்ரோக்ராமிங்கோட வந்துருக்கேன். ஓகே. தேங்க் யூ ஆல். பாய். 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 தேங்க் யூ. தேங்க் யூ. பாய் கார்த்திக். பாய் ராகவன். பாய்.